இருக்கீங்க? இன்னைக்கு ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அந்த அரிசியை வச்சு தான் நம்ம தோசை சுட போறோம். தோசைனா சாதா தோசை இல்லைங்க, ஸ்பெஷல் தோசை. ஒரு மாஸ்டர் சுட்டா எப்படி இருக்கும் தோசை, அப்படியே நெய் ஊத்தி மொறு மொறுன்னு அப்படியே சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும்ல, அதே மாதிரி ரேஷன் அரிசியை பயன்படுத்தி சூப்பரா தோசை சுடலாங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்றத பார்க்கலாம். தோசைக்கு எல்லா பொருளுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, இது வந்து புழுங்கல் அரிசி. ரேஷன்ல கொடுக்கக்கூடிய இந்த புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ரேஷன்ல கொடுக்கக்கூடிய இந்த பச்சரிசி எடுத்திருக்கேன். எவ்வளோ குவான்டிட்டி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டம்ளரால 1 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசியும் 1 டம்ளர் பச்சரிசியும் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரால தான் பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுமே அளவுகள் எடுத்தோம். இதே அளவு எடுக்காம இந்த அளவு, இதில் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி வந்து உளுந்து எடுத்துக்கலாம். என்னோட கைப்பிடியால 2 கைப்பிடி உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, இந்த உளுந்து வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். மொத்தம் வந்து 3 மணி நேரம் வந்து இந்த உளுந்து அரிசி எல்லாமே ஊறி இருக்கு. தோசை மாவோட கூட அரைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மாவு ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசி வந்து எல்லா கடைகளையுமே கிடைக்கும். உங்களுக்கு சப்போஸ் இந்த ஜவ்வரிசி வேணான்னா நீங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னைக்கு வடிச்ச சாதம். இந்த சாதத்தை வந்து சேர்க்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கும், தோசை டேஸ்டாவும் இருக்கும். அதனால சும்மா 1 கைப்பிடி வந்து சாதம் எடுத்திருக்கேன். இது வேணான்னா நீங்க இதை அவாய்ட் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக அவல் கூட எடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். தோசை மாவை நம்ம மிக்சி ஜார்ல தான் அரைக்க போறோம். பேச்சுலர்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் மிக்சியில இன்னைக்கு அரைச்சு காட்ட போறேன். உளுத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, மாவு ஜவ்வரிசி. இந்த கடலைப்பருப்பு, மாவு ஜவ்வரிசி இது எல்லாமே சேர்க்கும் போது ஹோட்டல் சுவையில அப்படியே இருக்குங்க. நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டா இருக்கும். வெந்தயம், நான் வெந்தயம் கொஞ்சம் கூட தான் ஜாஸ்தியா தான் சேர்த்திருக்கேன், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டு வர போறோம். இது வந்து தனித்தனியா ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து கூட நீங்க ஊற வைக்கலாம். உங்களுக்கு அளவுகள் கரெக்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தனித்தனி கப்ல வந்து ஊற வச்சு காமிச்சிருக்கேன். இதை நல்லா வந்து நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு நைஸா இருக்குன்னு. இந்த மாதிரி எப்பொழுதுமே தோசைக்கு மாவு அரைக்கும் போது நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து மாவு அரைச்சாச்சு, 2வது வந்து அரிசி மாவு அரைச்சிக்கலாம். நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி வந்து ரொம்ப வந்து கொரப்பா அரைக்கக்கூடாது. இது நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இதை வாஷ் பண்ணிட்டு தான் அரைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து வாஷ் பண்ணாமல் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். பச்சரிசி சேர்த்துக்கலாம். உங்கள் மிக்சி ஜார் எந்த அளவுக்கு தாங்குமோ அந்த அளவுக்கு வந்து அரிசியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. 2 தடவை கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரிசி மாவு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுவும் நல்லா நைஸாக இருக்கு. இதை அப்படியே சேர்த்துக்கலாம். என்னால் ஒரு தடவை வந்து அரிசியை போட்டு அரைக்க முடியல, அதனால இன்னும் கொஞ்சம் அரிசி இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம 1 கைப்பிடி சாதம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டா நம்ம மாவு ரெடி ஆயிடும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு, இதை அப்படியே சேர்த்துக்கலாம். எல்லாரும் என்னடா வந்து கிரைண்டரில் தானே அரைப்பாங்க, இவங்க மிக்சியில் அரைக்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க. இது வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் வந்து நல்லா சாப்பிடலாம். ஈஸியாகவும் இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கிரைண்டரில் போட்டு அரைச்சா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மிக்சியில் அரைச்சி காட்டியிருக்கேன். மிக்சியில் அரைச்சாலும் ரொம்ப சூப்பராக வருங்க தோசை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைக்கணும். எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்சி கழுவுனா அப்படியே தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பொழுதுமே வந்து மிக்சியை கழுவி ஊற்றுனா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த தேங்காய் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, மாவு அரைக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த தண்ணியை வந்து வாஷ் பண்ணி ஊற்றும் போது தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தோசை ஊற்ற முடியும். 8 மணி நேரம் புளிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சான்னு செக் பண்ணுவோம். பாருங்க எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து தோசையா எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாவு எடுத்துட்டு அதை நம்ம தோசையா ஊற்றி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம தோசையா ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டயத்தில் நல்லா பாதி அளவு வந்து தோசை வெந்த பிறகு நீங்கள் எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ தோசை எடுத்துடலாம். நல்லா வந்து வெந்துருச்சு. உங்களுக்கு சப்போஸ் திருப்பி போடுறதா இருந்தாலும் திருப்பி போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு தோசை. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.